துதி செய் என் மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் என் மனமே இயேசுவையே துதி செய். அன்புவையே துதி செய் என் மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் என் மனமே இயேசுவையே துதி செய். அந்தரமாந்தனுகாத பராபர வஸ்து மாசனுகாத பராபர வஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து இயேசுவையே துதி செய் என் மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் என் மனமே இயேசுவையே துதி செய். அந்தரவாந்தரையும் தருள் தந்த அந்தரவாந்தரையும் தருள் தந்த சுந்தர மிகுந்த சௌந்தரநந்தன். சுந்தர மிகுந்த சௌந்தரநந்தன் இயேசுவையே துதி செய் என் மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய் என் மனமே இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிக்க எண்ணின காரியம் யாவும் முடிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய் என் மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய் என் மனமே இயேசுவையே துதி செய். ஹல்லேலூயா. அடுத்த பாடல். ஆதியும் அந்தமுமானவரே ஆதியும் அந்தமுமானவரே அல்பாவும் வழிநடத்தும் பசுக்குள்ள நல்ல தகப்பனே தந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சோதரிக்கிறோம் இயேசுவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா சோதரிக்கிறோம். மீண்டுமாக உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கும்படியாக எங்களுக்கு திருவை பாராட்டுகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த மாதத்தின் ஆண்டவரே 22ஆம் நாளுக்கான எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இருப்பது உடைய சுத்த கிருபை, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா சோதரிக்கிறோம். எங்களின் தேசத்திலே மண்டமாக விழாவாக அன்பு கூர்ந்து எங்களை காத்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு. அப்பா சோதரிக்கிறோம். தேசத்தின் ஆளுகள் எல்லா ராஜாக்களையும் பிரபுக்களையும் ஆண்டவரே எமிரேட்ஸையும் ஆண்டவரே அண்டை நாடுகளான எல்லா எமிரேட்ஸ் கண்ட்ரீஸையும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாவற்றையும் கர்த்தாவின் கருத்தை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாரும் ஆயத்தமாக முடியாத தகப்பனே உடைய வருகை நீர் அழைத்து செல்வதற்கு எல்லாரும் ஆயத்தமாக முடியாத தகப்பனே ஆண்டவரே. அப்படி உலக பிரகாரமான காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் விலகி தேவனே அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுக்க முடியாத உண்மை நோக்கி பார்க்க முடியாத முழங்கால்கள் முழங்க முடியாத நாவுகள் யாவும் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்ல முடியாத ஆண்டவரே. இந்த ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாவையும் ஒரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே சந்ததிமார்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த தேசத்தையும் ஆண்டவரே அப்பா சோதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனை ஒரு சிறிய நாடாக இருந்த நாட்டை ஆண்டவரே எத்தனை பெரிய ஒரு ஆண்டவரே நாடுகளில் இருந்து எல்லாம் வந்து காணும்படியான இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. அப்பா ஆண்டவரே எங்கள் தாய்நாட்டையும் ஆண்டவரே இந்த தேசத்தின் கரத்தை எடுத்து ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தையும் ஆண்டவரே வரை இருக்கிற ஆண்டவரே இந்த எலெக்ஷன்ல ஆண்டவரே தேவனே அப்பா இப்படி பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நன்மை தரக்கூடியவர்களை தகப்பனே தந்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சோதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவன் தாமே ஆண்டவரே அப்பா எங்கு நோக்கினாலும் ஆண்டவரே அப்பா சோதிக்கிறோம் ஆண்டவரே. அநியாயங்களும் அட்டுழியங்களும் ஆண்டவரே லட்சங்களும் ஊழல்களும் இப்படியாக பெருகி கொண்டு வருகிறது சுவாமி. தெய்வ பயம் இல்லாமல் மக்கள் ஆண்டவரை ஒருவரை ஒருவர் ஆண்டவரை ஈவிரக்கமின்றி கொள்ளுகின்றவர்களாக காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க முடியாது. எல்லாவற்றுக்கும் தகப்பனே நல்ல ஒரு ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் நல்ல ஒரு தலைவர்களையும் தகப்பனே தந்து மக்களுக்கு ஆண்டவரே அவர்கள் எதற்காக அண்டு வருகிறார்கள் என்ற மக்களுக்கு நன்மை செய்வதற்காக நல்ல அந்த நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அவங்களுக்கு தந்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே யூரோப்பியன் கண்ட்ரிஸையும் எஸ்பெஷலி ஆண்டவரே
அப்பா அமெரிக்காவை உடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த சபை மத்திய நாட்களிலே காணப்படுகின்ற இந்த எப்ஸ்டேட் ஃபைல்ஸ் என்கின்ற ஆண்டவரே அந்த ஃபைல்ஸ்களிலே காணப்படுகின்ற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே நெஞ்சை பதற வைக்கக்கூடிய காரியங்கள் எப்படியாக ஆண்டவரே உலகத்திலே நடக்கின்றன. பெரிய பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய ஆண்டவரே 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 நிறுவனத்தில் பேர் போனவர்கள் எல்லாரும் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான காரியங்களுக்கு அடிமைகளாகி எப்படியான காரியங்களிலும் பயங்கரமான காரியங்களில் ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இதோ கடந்த நாட்களிலே ஆண்டவரை பார்த்து கொண்டு வருகிறோம். செய்திகளிலே பார்க்கும் பொழுது ஆண்டவரே நெஞ்சத்தையே ஆண்டவரை உழுக்குகிற காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா சோதரிக்கிறோம். ஆண்டவரே ஏனென்றால் மனிதர்கள் ஆண்டவரே அப்பா வெளித்தோற்றத்தை வைத்து ஆண்டவரே அவன் மனிதன் எப்படி என்பதை ஆண்டவரே ஆண்டவரை கண்டுபிடிக்கிறானே தவிர ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா சோதரிக்கிற மறிப்புரிய கண்கள் அவனுக்கு இல்லாததுனாலே ஆண்டவரே எல்லாவரையும் ஆண்டவரே அப்பா மேன்மையானவர்கள் என்றெல்லாம் நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே சோதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திலே சிறு பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. குறிப்பாக ஆண்டவரே அப்பா இந்த சின்ன பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆண்டவரே 15 வயசுக்கு கீழே இருக்கிற வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளை சிறு பிள்ளைகள் எல்லாவற்றையும் தகப்பனே அப்பா இயேசுவே நீர் காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏன்னா எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலும் எல்லா நாடுகளிலும் இருந்தும் குழந்தைகள் ஆண்டவரே அதிகமான பேர் பெண்கள் ஆண்டவரே பெண்கள் பெண் பிள்ளைகள் எல்லாம் அதிகமான பேர் காணாமல் மிஸ்ஸிங் லிஸ்ட்ல அதிகமானவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஏனென்றால் அவர்களை எப்படியாக ஆண்டவரே உலக பிரகாரமானவர்கள் பிள்ளைகளை எப்படியாக பாடுபடுத்துகிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவனே மிகவும் ஆண்டவரே ஆண்டவரே வேதனைக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனே எல்லாவற்றையும் காண்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம். ஆண்டவரே நீதி செய்கிறவரே அப்பா இந்த காரியங்களுக்கு எல்லாம் நீதி செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா சோதரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இப்படியாக தேவனே எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. வியாதிகளை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே உடல் பலவீனமானவர்கள் சுகவீனமானவர்கள் ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் ஆண்டவரே அப்பா அட்மிட் ஆகி இருக்கிறவங்க ஆண்டவரே உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே. இப்படியாக நான் ஆண்டவர் இந்த வியாதியினாலே கஷ்டப்படுகிறேனே என்று தவிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உதவி செய்வதில் வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா அப்பா சோதரிக்கிறோம். தேவனே அப்பா எல்லாரும் எனக்கு பார்த்து உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமான இயேசு நமக்கு கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. மெசேஜுக்காக ஜெபிக்க முடியாது. சோத்திரம் 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 எங்கள் அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே ஆசிரியப்பட்ட தன்மையான இந்த நாளுக்காக இந்த கத்தாவே இந்த கால வேலைக்காக இந்த ஜெப வேலைக்காக நமக்கு நன்றி. ஐயாண்டவரே கத்தாவே எங்களை ஒன்றாக நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீரே உமக்கு நன்றி. இது ஆண்டவரே எங்கிருந்து 3 பேர் நமக்கு குடியிருக்கலாம் அங்கே நம்ம மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி எங்கள் மத்தியில் இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே கத்தாவே அப்பா இந்த நாள் எடுத்திருக்கிறத தருகிறோம். ஆண்டவரே இதோ ஆண்டவரே கத்தாவே இந்த ஆண்டவரே கத்தாவே இந்த மெசேஜ் உங்களுக்கு பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். அப்பா ஆண்டவரே நீரே ஆண்டவரே மகன் மூலமாக எங்களோடு கூட பேசியிருந்தாங்க. ஆண்டவரே வசனத்தை கேட்கிறவர்கள் வார்த்தை கேட்கிறவர்கள் மூலமாக இல்லாமல் ஆண்டவரே அதை ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே உட்கொள்ளவும் அதை ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே அப்போ அதை மெடிடேட் பண்ணவும் அதன்படி நாங்கள் ஜீவிக்கிறவர்களாக காணப்பட கிருபை அளித்தல்லுங்க. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எங்களுக்கு எடுத்து போடுங்க. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தை ஆண்டவரே பயத்துடனும் ஆண்டவரை கவனத்துடனும் நாங்கள் ஆண்டவரை கவனிக்க எங்களுக்கு உதவி புரிந்தலுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை தரக்கும் உடைய மகளை ஆசீர்வதித்தல்லுங்க. அப்பா ஆண்டவரே மகளை எடுத்து பயன்படுத்தலுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரை இந்த நேரத்தோடு திருப்பத்தை தருகிறோம். ஆண்டவரை கத்தாவினோடு கூட பேசியலுங்க நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம். இஸ்லாம் கேட்டு கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். கடந்த வாரம் நான் எடுத்த நம்பிக்கை ஏன்னா இந்த செய்திக்கு ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் டைம் நான் எது எடுத்தேன்? கழிகின் வழி இல்லையா? நான் இது எடுத்தேன் இல்லையா? இந்த காலத்திலையும் இந்த நேரத்திலையும் நான் எடுக்க போகிற தலைப்பு விதைத்தல், சோவிங், விதைக்கிறது பற்றிய உவமை, the parable of the sower என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நான் சொல்ற கொஞ்சம் மெசேஜை வந்து கவனிங்க. நல்ல ஒரு மெசேஜ். ஏன்னா இந்த தலைப்புல வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? விதைத்தல் என்பதை காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 3 அறுவடை, 3 ஹார்வெஸ்ட், அப்புறம் 3 வருகை, இயேசு கிறிஸ்துவின் 3 வருகை. இந்த 3 இதுவும் இந்த இதுல வந்து ஈடுபடுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கணும். அப்போ 3 அறுவடை அப்படிங்கிற தலைப்புல நம்ம சத்தியத்தை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அப்போ 3 அறுவடைகள் அப்படின்னா என்னன்னா, இதுல வந்து சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கான சத்தியம் என்ன அப்படிங்கிறது இந்த மெசேஜ்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
அடிப்படை சத்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது படிக்கிறது தான் முதல் என்ன சொல்கிறது அடிப்படை சத்தியம் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இந்த கீழ்ப்படிதல் காரியத்திலிருந்தே நம்ம என்ன செய்யலாம், இப்ப ஆரம்பிக்கலாம். கீழ்ப்படிதல்னு சொல்லும் போது தேவன் நமக்கு எனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கட்டளையுமே கீழ்ப்படிவது சுலபமா கஷ்டமா? சுலபமா கஷ்டமா? கஷ்டம். நிறைய நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த கட்டளைகள் எல்லாம் ரொம்ப சுலபமாவே நம்ம கடைபிடித்து வரோமா? ஆனா அப்படின்னா எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒரு வார்த்தையில இருந்து சொல்லுவாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தான் விருத்து எதை சுமந்து கொள்வாரு சொல்லுவாரு, தன் சிலுவை, நம்மளோட சிலுவையை சொல்ல தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்ன சொல்லுவாரு, என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அதை பின்பற்றணும்னா நம்ம என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை கூட நம்மள என்ன செய்யணும், தாழ்த்தணும். அப்புறம் நாமே வெறுக்கணும். அப்புறம் அந்த சிலுவை, நம்முடைய சிலுவையை சுமக்கணும். இயேசு கிறிஸ்து பின்தொடர்ந்து அவருடைய ஜீவ பரிந்தியம் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், அந்த சிலுவையை சுமந்து கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும், செல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ முதல்ல அடிப்படை சத்தியத்திற்கு முதல் அடிப்படை என்ன, கீழ்ப்படிதல், obedience, obey the word of God அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த வசனத்தை சொன்ன உடனே நம்ம சிலுவை, ஐயோ சிலுவை அவ்வளவு பாரமான, இயேசு கிறிஸ்துவாலேயே அந்த சிலுவையை சுமக்க முடியாம அவர் 3 தடவை கீழே விழுந்தாரே, அவராலேயே அதை தூக்க முடியலையே, நம்ம எப்படி நம்ம சிலுவையை சுமந்துக்கிட்டு அந்த சிலுவையை நம்ம சுமந்துக்கிட்டு நம்ம போறது அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ சிலுவையை சுமந்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாருன்னா எதை சுமந்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆமா இதுவே ஒரு பெரிய சிலுவை, நம்ம வாழ்க்கையில சொல்லுவாங்க இல்லையா, இது இந்த எனக்கு பெரிய வாழ்க்கையில ஒரு பெரிய சிலுவையை கொடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்களை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவோம், எனக்கு அது ஒரு பெரிய பாடா இருக்குது, இதை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நான் சுமந்துட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த பாடுகள் அப்படின்னா நம்ம நிறைய காரியங்களை சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இந்த உடம்புல இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்துட்டு இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இதுக்கு பணம் தேவையா இருக்குது அப்படின்னு நிறைய காரியங்களை பத்தி நம்ம என்ன சொல்லுவோம், பாடுகளை பத்தி நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லாருக்குமே என்ன சொல்லுவோம், அந்த பாடுகளை பத்தி தான் நம்ம சொல்லுவோம். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிலுவை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனா அவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு பாரத்தை, இப்போ இந்த வேதாகமும் எழுதும் போது யாரெல்லாம் இருந்தாங்க, இந்த வேதத்தை 20,000 வருடங்களுக்கு முன்பாக எழுதும் போது எந்த மக்கள் இருந்தார்கள், இஸ்ரவேல் மக்கள் தான். இஸ்ரவேல் மக்கள், எகிப்தியர் மக்கள், இவர்கள் எல்லாம் தான் இருந்தார்கள். அப்ப இஸ்ரவேல் மக்களை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு, நீங்க ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்யுங்க, அந்த பாரத்தை நீங்க ஏன் மேல வச்சிருங்க, நான் உங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுக்குறேன், அதை நீங்க சுமருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நான் கொடுக்குற பாரம் எப்படியா இருக்குன்னு சொல்றாரு, என் நுகம் மெதுவாகவும் லகுவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அதை நீங்க ரொம்ப சுலபமா சுமக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, என் சிலுவையை சுமந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ எதை இஸ்ரவேல் மக்களிடம் இருந்து வாங்கினாரு, எதை இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் கொடுத்தாரு, எதை இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க, நான் சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்ககிட்ட இருந்து அந்த என்ன வாங்கினாரு என்ன கொடுத்தாரு அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த சிலுவை என்ன அப்படிங்கறது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எடுத்தாரு, அவங்களோட பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டாரு, என்னது அவங்க எடுத்துக்கொண்டாரு, அவருடைய கட்டளைகளை அவங்களுக்கு கொடுத்தாரு. என்ன கட்டளை கொடுத்தாரு, கர்த்தரை அதிகமா நேசிக்கணும், அப்புறம் பிறரை நேசிக்கணும். நம்மளே ஓரளவுக்கு வந்துட்டேன். அதாவது பாவங்களை வெறுக்கணும், எதை இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாரு, எதை அவங்களுக்கு கொடுத்தாருன்னா இஸ்ரவேல் மக்கள் பாரமா எதை சுமந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் இருக்கு பத்தியா, தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை தான் அவங்க ரொம்ப கடைபிடிக்கிறது அவங்களுக்கு என்னவா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது அவங்களால என்ன செய்ய முடியல, நிறைவேற்றவே முடியல, அது என்ன செய்ய முடியல, அதை ஃபாலோ பண்ண முடியல அவங்களால. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் வாங்கி அவர் எல்லாவற்றையுமே முழுமையாக நிறைவேற்றிட்டு அவர் ஒரு பிரமாணத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. நியாயப்பிரமாணத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இவர் ஒரு பிரமாணத்தை கொடுக்குறாரு. அது என்ன பிரமாணம்னா அன்பின் பிரமாணம். அதுதான் 2 கட்டளை. ஒண்ணு என்ன சொல்றாரு, என்னை நீ நேசி, அதான் என்னை அன்பு கூறு அப்படின்னு சொல்றாரு. உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி, இந்த 2 தான் அவர் கொடுக்குறாரு. இந்த அன்பை கொடுத்த போது என்ன செய்யறாரு, அன்பின் பிரமாணத்தை கொடுக்குறாரு. அதுதான் கட்டளை. அப்போ அவர் எதை எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லி சொல்றாருன்னா, அந்த சிலுவைனா எது, அந்த 10 கட்டளை அன்பு. அதுதான் அவர் வாங்கிடுறாரு. அவர் நியாய பிரமாணத்தை வாங்கிக்கிட்டு என்னுடைய கட்டளை 2 தான்ப்பா, என் பிரமாணம் 2 தான், அது ரொம்ப சுலபம். அன்பு காமிக்கிறது
ரொம்ப சுலபம். அதை நீ சுமந்துக்கிட்டு வா. அந்த சிலுவையை நீ வந்து என்ன செய்ய, கடைசி வரைக்கும் ஜீவ பரியந்த வரைக்கும் அதை சுமந்துக்கிட்டு என் பின்னாடி வா. இயேசுன்னு சொன்னாலே என்னன்னு அர்த்தம்? அன்பின் தேவன் தானே அர்த்தம். அந்த நீ சிலுவையை சுமந்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் ஆவியின் கனிகள்ல முதல்ல எது வரும்? அன்பு. அன்பு அப்படிங்கிறது வரும். அப்போ பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 13 இந்த அன்பை குறித்து நிறைய சொல்லியிருப்பாரு. அவர் சொல்லுவாரு, நான் தீர்க்க தரிசன பாஷையை நான் பேசினாலும் சரி, அந்நிய பாஷையை பேசினாலும் சரி, அப்புறம் தூதர்களுடைய பாஷைகளை நான் இதெல்லாம் பேசினாலும் எனக்கு எது இல்லைன்னா, அன்பு இல்லைன்னா நான் கைத்தாளம் இருக்கிற ஓசையை போல் இருக்கிறேன். வெறும் கை மட்டும்தான் ஓசை வரமே தவிர, கைத்தான் தட்டுமே தவிர அதுல இருந்து என்ன வராது, ஓசை வராது அப்படின்னு சொல்லி. அப்ப அன்பை வந்து தான் அவர் என்ன சொல்கிறாரு, பிரதானமாக அவர் சொல்கிறதை நாம பாக்குறோம். அப்ப அன்பு தான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் அவர் என்ன செய்து சொல்லுகிறார், சுமந்துக்கிட்டு வார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அன்பை சுமக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான கஷ்டமான ஒரு காரியம் என்று சொல்லி நாம பாக்குறோம். அது ரொம்ப எளிதான காரியம் இல்ல, கஷ்டமானது சொல்லி பார்க்கிறோம். அன்பை சுமக்கும் போது நம்ம நிறைய பார்த்துக்கிறோம். நிறைய பேர்கிட்ட நம்ம அன்பை செலுத்தும் போது நமக்கு கிடைக்கிறது எதா இருக்கிறது, வெறுப்பா இருக்கலாம், நம்மை என்ன செய்யலாம், ஏமாற்றுகிற காரியங்களாக இருக்கலாம், நம்மை நிறைய நம்மளை அவமதிக்கிற காரியங்களாக இருக்கலாம். அப்போ அன்பை வந்துட்டு என்ன செய்யும் போது, சுமக்கும் போது நமக்கு நிறைய என்ன வரும், இடைஞ்சல்கள் எல்லாம் வருகிற காரியமாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த அன்பை தான் இயேசு கிறிஸ்து எதை செய்கிறவராக இருக்கிற எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த எதிர்பார்த்து தான் இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு, எதற்கு வந்தார், பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய முதல்ல ஒரு அறுவடை செய்கிறவராக இருக்கிறார். அப்புறம் இரண்டாவதாக ஒரு அறுவடை செய்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு அறுவடை நிகழப் போகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நம்ம வந்து we go back to 2000 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம போயிடலாம். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிற அந்த முதல் வருகையில நிறைய காரியங்களை வந்து என்ன செய்றாங்க, இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில அவர் எல்லாவற்றுமே எதா பேசுவாரு, உவமைகளாகத்தான் அவர் பேசுவாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அவர் எப்படி உவமையை ஆரம்பிப்பாருன்னா, பரலோக ராஜ்யம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் நிறைய காரியங்களை நீ இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதுதான் வந்து சுவிசேஷ புஸ்தகங்கள். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் லெட்டர்ஸ், அது அப்புறம் அப்போஸ்தலர், காஸ்பிள்ஸ், அதெல்லாம் வந்துட்டு லெட்டர்ஸ். இதுதான் சுவிசேஷம், இதுதான் காஸ்பிள். 4 தான் காஸ்பிள், மற்றதெல்லாம் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ இதுல வந்து அதிகமாக எதை குறித்து சொல்லியிருப்பார், பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுவார். நான் வந்து பரலோக ராஜ்யத்தை எதோட கூட ஒப்பிடுவேன் அப்படின்னு, எதோட கூட எல்லாம் ஒப்பிடுவாரு, புளித்தம்மாவுக்கு ஒப்பிடுவாரு, அப்புறம் திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பிடுவாரு. அதுல வந்து வேலை செய்யறதுக்கு வரும்போது முதல்ல வருவாங்க, இத்தனை ரூபாய்க்கு வருவாங்க, அப்புறம் 2வது 12 மணிக்கு ஒருத்தவங்க வருவாங்க, அப்புறம் சாயந்தரம் லேட் ஆயிட்டு ஒருத்தர் வருவாரு. ஆனா வந்தவருக்கு பின்னாடி வந்தவருக்கு அதிகமா கிடைக்கும், அது ஒண்ணு சொல்லுவாரு. அப்புறம் பரலோகராஜ்யம் வந்து கூடைகள்ல மீனை பிடிச்சு வச்சிருக்கிறவரு, நல்ல மீன்களை ஒரு கூடையில வச்சுட்டு கெட்டு போன மீனை வந்து தூக்கி போடுற ஒரு காரியத்தை சொல்வாரு. 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக சொல்வார். அப்புறம் வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு அயல் நாட்டுக்கு போகும்போது தாளந்துகளை கொடுத்துட்டு போவாரு. ஒருத்தவங்க வந்து 5 வந்து 10 ஆக்குனா, 2 வந்து 4 ஆக்குனா, ஒருத்தன் வந்து நிலத்துல புதைச்சு வைப்பான். இப்படி நிறைய காரியங்களை வந்துட்டு அவர் எதாவது தொடர்பார். எப்பவுமே எல்லாருக்குமே எதற்கு ஒப்பிட்டு பேசுவார்னா, பரலோக ராஜ்யத்துக்கு தான் அவர் என்ன செய்வாரு, ஒப்பிட்டு பேசுவார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ மார்க் 4:26, 29. மார்க் 4:6. 26 and 29. 26 and 29. Again Jesus said, God's kingdom is like what happens when a farmer scatters seed in a field. Then when the harvest season comes and the grain is ripe, the farmer cuts it with a sickle. இன்னும் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியங்களை பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனேயே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம்.
இது வந்துட்டு ரெண்டாவது வருகையில நடக்கிற ஒரு காரியம். நான் முதல் வருகைக்கு நான் வரேன், அதுக்கு முன்னாடி இரண்டாம் வருகை குறித்து நான் சொல்லிட்டேன். இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யறாரு, இரண்டாம் வருகைக்கு நேராக பேசப்பட்ட இந்த ஊமை தான் இந்த காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு மனுஷன் என்ன செய்யறான்னா நிலத்துல நைட்டு போய் ஒரு விதைய போட்டுட்டு போய் பட்டு தூங்கிடுறான். தூங்கிட்டு காலையில பார்க்கும்போது ஏஞ்சி பார்க்கும்போது என்ன செய்தான், விதை வந்து என்ன செய்து வந்திருக்குது, முளைத்து வந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். பரலோக ராஜ்யத்தினுடைய விதை வந்து என்ன இருக்குது, வந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்ம இந்த பருப்பெல்லாம் ஊற வச்சு நைட்டு துணியில போட்டு கட்டி வச்சுட்டோம்னா காலைல பார்க்கும்போது என்ன வந்திருக்கும், ஸ்ப்ரவுட்ஸ் ஆயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்குது. அப்போ நமக்கு வந்துட்டு அப்பதான் தெரியுது, ஆஹா விதை முளைச்சி வந்திருக்குது அப்படின்னு தான் நமக்கு தெரியும். அது போலதான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில வந்துட்டு எப்படி அந்த உவமையில எப்படி பேசப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னா, இந்த 10 கன்னிகைகள் படுத்து கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கும் போது படுத்து உறங்கும் போது அவங்களுக்கு என்ன சத்தம் கேட்கும், யார் வந்துட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க, மணவாளன் வந்துட்டார், மணவாளன் வராருன்னு சொல்லுவாங்களா, மணவாளன் வந்து விட்டார் என்று சொல்லுவாங்க. 25:10 மத்தேயு 25:10. While the foolish ones were on their way to get some oil, the groom arrived. The 5 who were ready went into the wedding and the doors were closed. 10 வெறும் 25:10 மட்டும் தான். அதான் first. மணவாளன் அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். அப்ப என்ன சொல்லுவாங்களா, வராருன்னு சொல்ல மாட்டாங்க, மணவாளன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கிறது. அப்போ இயேசுவின் இரண்டாம் வருகையில என்ன சத்தம் கேட்குமா, மணவாளன் வந்து விட்டார் அப்படின்னு சத்தம் கேட்குமா. அப்பதான் நமக்கு சத்தம் கேட்டுதான் அந்த கன்னிகைகள்லாம் எழுந்திருக்கிறாங்க இல்லையா, எழுந்திருக்கிறாங்க. ஒருத்தவங்க கிட்ட எல்லாம் ரெடியா இருக்கு, அவங்க போயிடுறாங்க. ஒருத்தவங்க கிட்ட எதுவும் இல்லை, உடனே எண்ணெயும் இதயம் வாங்கறதுக்கு அவங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ மணவாளன் வரார் என்றால் யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. அப்போ மணவாளன் வந்து விட்டார் என்று சத்தம் கேட்டதுன்னா எல்லாரும் எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இத வந்து எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, மத்தேயு 13:1-8. மத்தேயு 13:1-8. அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், எடுத்து நிறைய படிச்சிருக்கோம் நம்ம பைபிள் படிக்கும் போது. 13:1-8 1 இருந்து 8 நான் படிச்சேன். இயேசு அன்றைய தினம் வீட்டில இருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில், நான் 4 இருந்தே படிக்கிறேன். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாக இல்லாததினாலே அது சீக்கிரமாக முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாததால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் அறுவடை. இது வந்து முதல் அறுவடை. இப்ப நான் வந்துட்டு மார்க்ல பார்த்தது வந்து இரண்டாம் அறுவடை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, சில விதை சொல்றோம் பார்க்கிறோம் இல்லையா, 4 விதமான நிலத்துல விழுந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நல்ல நிலத்துல விழுந்தது. சிலது தான் என்ன செஞ்சது, 100 கொடுத்துச்சு. சிலது வந்துட்டு 60, சிலது 30 அப்படியாக கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவள் என்ன செய்து தன் கனிகளை கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதை எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார், பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு இந்த ஓமையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்தேயு 25:29 பார்ப்போம். 25:29. Everyone who has something will be given more, and they will have more than enough. But everything will be taken from those who don't have anything. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இதை வந்து எங்க சொல்றாருன்னா, அந்த 5 தாலந்து 2 தாலந்து இந்த 1 தாலந்து வச்சவன் சொல்றாரு இல்லையா, அப்ப அந்த 1 தாலந்து நிலத்துல பதிச்சு வச்சுன்னு இதை சொல்றாரு. அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லா இதை வந்துட்டு இல்லாத இடத்துல இருந்து எடுத்து என்ன சொல்லுவாங்களா, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கறோம். யார்கிட்ட இல்லையோ அவங்க கிட்ட இருந்து எடுத்து என்ன செய்வாராம், உள்ளவங்களுக்கு கொடுப்பாராம்.
இப்போ நம்ம என்ன படிப்போம், இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்துதான் இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்ப்போம். அப்ப எதை எடுக்கிறாரு, எதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நிறைய போதகர்கள்லாம் இதை வந்து எதுக்கு ஒப்பிட்டு பேசுவாங்கன்னா காசை பணத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதனாலதான் ஏழை ஏழையா இருக்கான், பணக்கார எப்படியா இருக்கான், பணக்காரனா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவரு பிரசங்க சொல்லுவாங்க. அவங்களாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு அதுல 9வது வசனத்துல, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி. அப்போ அவர் என்ன சொல்றாரு, யாருக்கு கேட்கறது இருக்கோ அவங்களுக்கு தான் என்ன வரவங்க, அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுக்கப்படும். ஏன்னா அப்புறம் செவி இல்லாதவன் கிட்ட போய் நீ சத்தியத்தை சொல்லியும் அவன் என்ன செய்ய மாட்டான், அது அவன்கிட்ட அவன் எடுத்துக்கொள்ளவே மாட்டான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அதுதான் என்ன சொல்றாரு, உள்ளவன் எவன் என்னது இல்லாதவன் எவனோ அவனிடத்துல இருந்து எடுத்து உள்ளவனுக்கு கொடுப்ப. நான் எனக்கு வாசகத்தை கேட்கிறேன், எனக்கு பிடிக்குது, நான் இதை எழுதி வச்சுக்கிறேன், நான் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன், எங்க பார்த்தாலும் நான் இதை வந்துட்டு மனசுல பதிய வச்சுக்கிறேன். அப்போ நமக்கு வந்து என்ன செய்யப்படுகிறதாக இருக்கிறது, கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பாக்குறோம். அப்ப அவன்கிட்ட இருந்து அது என்ன செய்யறது, அவன்கிட்ட அது வேண்டான்னு இருக்கிறான். அவன் எனக்கு இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறத பாக்குறோம். அப்போ நமக்கு கேட்கிற ஆவல் இருக்கிறதுனாலதான் அவருக்கு என்ன செய்கிறாரு, நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த 13ஆம் வசனத்துல நம்ம பார்த்தது போல ஒருத்தர் என்ன செய்யறாரு, விதை விதைக்கிறாரு. 4 விதமான நிலத்துல அது விழுதுன்னு பாக்குறோம். அப்போ இந்த விதை எது அப்படின்னு பார்க்கலாம். அந்த விதையை விதைத்தது யாரு, அந்த எந்த நிலத்துல போய் அந்த விதை விழுந்தது அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கலாம். அப்போ முதல் அறுவடை அப்படிங்கறது நம்ம இதுதான் முதல் அறுவடை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த விதையை விதைத்தது யாராக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய 1ஆம் வருகையில அவர் விதைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். விதை விதைக்கிறவராகத்தான் அவர் வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் விதைத்த விதை எது, அவர் தூவின விதை எதுன்னா தேவ வசனம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அது அந்த விதைகள் வந்து எங்க விழுந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது உலகத்துல பூமியின் மேல விழுந்தது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இந்த பூமியில 4 விதமான நிலத்துல போய் எந்த பூமியில விழுந்ததோ அந்த இடத்துல தான் 4 விதமான நிலம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ நிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன்னா இது எப்ப வந்தார் இயேசு கிறிஸ்து, நான் சொன்னேன் 2000 வருஷங்களுக்கு முன்னால். அப்ப அது எந்த நிலத்துல விழுந்தது, இஸ்ரவேல் நிலத்துல தான் அந்த விதைகள் விழுந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலை தவிர வேறு எங்கேயுமே அந்த விதைகள் விழவில்லை என்று சொல்லி, போடப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய மத்தியில தான் என்ன செய்தாரு, அந்த விதைகளை போட்டார் என்று சொல்லி போட்டோம் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ அங்க வந்து என்ன விதமான 4 விதமான மக்கள் இருந்தார்கள். ஒன்று வழியோரமாக, ஒன்று கற்பாறை, ஒன்று முள்ளுள்ள இடம், ஒன்றுதான் நல்ல நிலம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். புரிந்த இது வரைக்கும் ஏதாவது குழப்பமா இருக்கா, இல்ல இல்லையா? இப்ப வழியோரமாக விழுந்தது முதல் அதை பார்க்கலாம். அப்போ வழியோரமா விழுந்ததுல வந்து முதல் எதை வந்து எடுத்துட்டு போயிருது, எதை எடுத்துட்டு போயிருது, ஆகாயத்து பறவை வந்து என்ன செய்து அதை எடுத்துக்கொண்டு போனது அப்படின்னு சொல்லி. அப்ப யார் அந்த ஆகாயத்து பறவை? இயேசு கிறிஸ்து வந்து வேறொரு ஊமையில பேசுவார். அதாவது ஒரு நிலத்துல விதைய போட்டேன், அது கடுகு போட்டேன், அந்த கடுகு வளர்ந்து பெருசாகி இல்ல அந்த கடுகு வளர்ந்து பெரிய மரமாயி அதுல வந்து நிறைய பட்சிகள் எல்லாம் வந்து தங்குச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஊமை இருக்கு இல்லையா? ஒரு கடுகை போட்டோம்னா அது எப்படி இருக்குதா, சின்ன விதைதான் கடுகு, அது நிறைய பேருக்கு இடம் கொடுத்து வந்து ஆகாயத்து பட்சிகள் எல்லாம் வந்து தங்குச்சு அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்போ அந்த கூடுகள் கட்டியது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த ஆகாயத்து பறவைகள் தான் யாரா, சாத்தானின் புத்திரர்கள் என்று சொல்லி நாம பாக்குறோம். அப்போ விதை விழுந்த உடனே அதை என்ன செய்து சாத்தானுடைய வேலைக்காரர்கள் என்ன செய்யறாங்க, அதை எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னு சொன்னா நம்மளா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ நான் கேட்டேன் இல்லையா, போன வாரம் என்ன மெசேஜ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய மனசுல இருக்கா அந்த விதை இருக்கா, என்ன மெசேஜ் எடுத்தேன் அப்படிங்கிறது இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு வசனம் நம்ம வந்துட்டு இந்த ஒரு ஜபம் பண்ணும்போது வார்த்தைகளே தான் சொல்றேனே தவிர இந்த வசனத்துல சங்கீதம் 91:1 அது தெரியும், 23:1 அது தெரியும். ஆனா நிறைய டீப்பான வசனங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம மனசுல இருக்கா, இல்ல. ஏன்னா இப்ப நம்ம கேக்குறோம், இப்ப வந்துட்டு இப்ப சில பேர்லாம் வந்துட்டு போனாங்கன்னா இவர் வந்தப்ப இந்த மெசேஜ் தான் எடுத்தாரு, இந்த வசனங்களை வச்சுதானே எடுத்து அப்படின்னு என்ன செய்யப்படும், நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ போட்ட உடனே அது என்ன செய்யுது, எடுத்து போட்டுருது. ஞாபகத்துல இருந்து நம்மளுடைய ஞாபகத்துல இருந்து அது என்ன பண்ணுது, எடுத்து யோசிக்க வேண்டியிருக்கு. போன வாரம் என்ன நம்ம கேட்டோம்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி அது ஓகே. நம்ம என்ன நிறைய நம்ம என்ன செய்யறோம்,
வேலை அது இது அப்படின்லாம் இருக்கு. ஆனா அது என்ன சொல்றாரு, அந்த நிலத்துல விழுந்த உடனே அது என்ன செய்தான், ஆகாயத்துல அந்த சத்திரன் வந்து புடுங்கி போட்டுருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். அப்போ சிலர் மாத்திரம் என்ன செய்வாங்க, அதை ஞாபகம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன் மறக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் எப்படியாக இருக்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிறைந்த உலகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லையா. நமக்கு வந்து வேலை, அப்புறம் கையில ஒரு டிவி, மொபைல் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறவர நிறைய நிறைய உலக பிரகமான காரியம் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இப்போ இதையெல்லாம் உருவாக்கி நம்மளை வந்து இப்போ நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்போ எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, ஒரு சின்ன குழந்தை கூட என்ன செய்யுது, கையில ஒரு மொபைலை கொடுத்துட்டோம்னா அதுக்குன்னு ஒரு இந்த கார்ட்டூன் மாதிரி இருக்குது இல்லையா, அதை பார்த்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது அந்த அந்த கிரியேஷன்ஸை இந்த இதை உருவாக்கி இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த சாத்தானி புத்திரர்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அதுதான் 2 கொரிந்தியர் 4:4 மட்டும் பாரு, ரொம்ப அழகா எழுதியிருக்கோம். 2 கொரிந்தியர் 2 Corinthians 4:4. The God who rules this world. இல்ல the 2 Corinthians 4:4. அதுதான். The God who rules this world has blinded the minds of the unbelievers. They cannot see the light, which is the good news about our glorious Christ, who shows what God is like. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அவர் என்ன சொல்றாரு, அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாக இருக்காதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் ஒளி தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். கண்ணை குருடாக்கல, எதை குருடாக்கிட்டான், மனதை குருடாக்கினான். யாரா, பிரபஞ்சத்தின் தேவன் சொல்லி சொல்றாரு. பிரபஞ்சத்தின் தேவன்னா சாத்தான் வந்து என்ன செய்தான், அவங்க கண்ணுக்கு அது வெளிச்சமா வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செய்தான், அவங்க மனதுல இருந்து அதை கட்டு போடுகிறது என்று சொல்லிப்பாங்க. அப்போ ஆகாயத்து பறவைகள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவன் என்ன செய்யறான், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி நம்மள என்ன செய்கிறவனாக இருக்கிறான், நம்ம வெளியே போகும்போதும் சரி, வீட்டுல இருக்கும்போதும் சரி, கையில அதையே தான் நம்ம என்ன செய்கிறோம், எந்த நேரமும் அதை தான் நம்ம அதிகமாக எதுக்கு அதுக்கு நேரம் கொடுக்கறோம்னா கையில இருக்கிற அந்த இதுக்கு தான் நம்ம கொடுக்கறதுனால அது என்ன செய்கிறது, ஆட்டோமேட்டிக்கா அந்த வசனத்தை எல்லாம் நம்ம விருதுல இருந்து எடுத்து விடுகிறது என்று சொல்லி வேற எதையாவது நம்முடைய மனசுல நம்ம போட்டு நம்ம மனசை டம்ப் பண்ணி அதால நிரப்பி வைக்குது. அதுதான் வழி விழுந்த விதை என்று சொல்லிப்பாங்க. சில விதை என்ன செய்யுது, கல் மேல விழுது. 2வது விதை வந்து கல் மேல விழுது, ஆனா அதுக்கு வேர் இல்ல. அப்ப அது எதுல வேர் இருக்கணும், இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் அது வேற ஊன்றி இருக்கணும் இல்லையா. அந்த விதை வந்து என்ன செய்யணும், மண்ணுல இதா இருந்தா தான் என்ன செய்ய முடியும், வேர் விட்டு வளர முடியும். ஆனா இது எங்க போய் விழுந்தது, கற்பாறையில போய் விழுந்தது. அங்க அதிகமாக வேர் கொள்ளாததுனால அது என்ன செய்கிறது, மடிந்து போகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டவர்களாக இருங்கள் அப்படின்னு புதிய ஏற்பாட்டை சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இந்த இஸ்ரவேலர்களுக்கு எது வேறாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து தான், மேசியா தான் அவங்களுக்கு என்ன வந்தது, வேர் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க, வார்த்தையை கேட்ட உடனே, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்ட உடனே சீக்கிரமாக அவங்க என்ன செய்யறாங்க,